இந்த ஏற்காடு சுற்றுலா பயணத்தொடரின் 3வது பாகத்திற்கு வந்துள்ளோம். பார்ட் 3. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா சேர்வராயன் மலையில இருக்கோம். சேர்வராயன் கோவில்ல இருக்கிறோம். அருள்மிகு சேர்வராயன் கோவில்ல நாம இருக்கிறோம். இங்கதான் இங்கேருந்து நம்ம என்னென்னு பார்க்க போறோம். பாருங்க. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது ஏற்காடு நகரம். சேர்வராயம் வியூ பாயிண்ட்ல இருந்து ஏற்காடு நகரத்தை முழுவதுமாக பார்க்கின்றோம். இந்த வியூ பாயிண்ட்ஸ் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, ஒரு இடத்தை மேலேந்து இனிமையாக கண்டுகளிப்பதற்கும் இயற்கை அழகை ரசிப்பதற்கும் தான் இந்த வியூ பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சேர்வராயன் வியூ பாயிண்ட்ல இருந்து ரொம்ப மிக தொலைவில் இருக்கிற ஏற்காடு நகரத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இருக்கிறது அருள்மிகு சேர்வராயன் திருக்கோவில். இது ஒரு குடைவரை கோவில். இது திருமாலும் திருமகளும் குடியிருக்கின்ற ஒரு கோவில். இது குடைவரையில போட்டிருக்கிறாங்க. எனவே நம்ம உள்ள போகும்போது தலையை குனிந்துதான் போகணும். எனவே இந்த ஏற்காடு வரவங்க இந்த கோவிலையும் தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இப்போ நம்ம ஏற்காடு போட்டிங் இதுக்கு வந்திருக்கிறோம். போட்டில் படகு சவாரிக்கு ஏற்காடு ஏரி. இப்போ நம்ம இருக்கிற இடம் எதுனா ஏற்காடு ஏரி. இங்கே நம்ம படகு சவாரி பண்ண போகிறோம். நமது ஏற்காடு சுற்றுப்பயணத்தின் இறுதி கட்டமாக படகு சவாரி. இங்கே ஏற்காடு வரவங்க படகு சவாரி பண்ணாமல் போகாமல் இருக்க மாட்டாங்க. எனவே அதன் ஒரு பகுதியாக நம்மளோட படகு சவாரி பண்ணுறோம். இப்போ படகு சவாரி முடித்து விட்டு நமது ஊருக்கு கிளம்புகின்றோம். இதுதான் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் ஏற்காடு ஏரி. இங்கே பலவிதமான படகுகள் இருக்கின்றன. பெடல் போட்டு, ரோவர் போட்டுன்னு நிறைய மெக்கானிஸ்ட் போட்டெல்லாம் இருக்கு. அதனால் நமக்கு எது சௌகரியப்படுறோம் அதில் போகலாம். உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம போகலாம். இதுதான் இந்த படகு சவாரி செய்வதற்குண்டான கட்டண விவரம். இதை பார்த்துக்கங்க. இது போன் நம்பர். இது இதெல்லாம் என்னன்னா இந்த படகு பயணம் செய்வோருக்கான இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் மற்றும் இதுதான் பாருங்க. நீ வா போலாம். நம்ம உங்களுக்குன்னா வண்டியில் உட்கார நல்லதுன்னு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன் வந்தேன். இதுதான் இந்த படகு சவாரி. ஊட்டி லேக்கு. இப்போ நம்ம என்விரான்மெண்டல் பார்க் போயிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம சுற்றுச்சூழல் பூங்காவிற்கு ஏற்காடு சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு வந்துள்ளோம். பாருங்க இந்த அரிய வகை மரங்கள், செடி கொடிகள், என்ன பாதுகாக்கப்பட்ட பிளான்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. பாருங்க என்னென்ன மரங்கள் இருக்குன்னு பாருங்க. சார் நில்லுங்க, நீங்க வரும். கையை மடிச்சு கட்டுறது போறாது. நிஜ மலைப்பாம்பு மாதிரியே இருக்கு பாருங்க. எப்படி கல்லுல சூப்பரா பண்ணிருக்கிறாங்க.
இது என்ன அதாவது இது ஒரு இது எல்லாமே நினைச்சிட்டு இருப்போம் நிஜ மலைப்பாம்புன்னு. ஆனா அது நிஜம் கல்லுல செய்யப்பட்டது. தத்ரூபமும் வடிச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆளுக்கு 1,00,000 ரூபாய். வாங்க விஜய், வாங்க உட்கார்ந்து எடுங்க. எல்லாரும் அந்த பார்டர் கேம்ப் இப்போ 5 மணி ஆச்சு. நல்லா ஆடிச்சு. நாளைக்கு வந்து நம்முடைய ஏற்காடு பயணத்தின் இறுதி பகுதியை நிறைவு செய்து விட்டோம். இனிமே நம்ம வாகனத்தில் ஏறி திருச்சிக்கு செல்ல வேண்டியது தான். உண்மையிலே இந்த ஏற்காடு ட்ரிப்புங்கிறது ரொம்ப இம்மெமோரபிள் அண்ட் என்ஜாயபிளாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த பார்த்து எல்லாமே இப்போ நம்ம வியூ பாயிண்ட்ஸு எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். இதே போல் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை வளர்ச்சி பெறும். நம்ம அரசுக்கு சுற்றுலாத்துறை மூலமாக பல கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வருகிறது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் இப்படி தான் போகிறாங்க நம்ம சுற்றுலா பயணிகள். ஏற்காடுன்னு ஒன்று இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் வந்துட்டு இருக்காங்க. எனவே ஏற்காடுக்கு நிறைய பேர் வந்தாதான் உங்களுக்கு, ஏன்னா இது எங்கேயுமே இல்லை, சேலத்துலேருந்து மிக அருகாமை, சேலம் நகருக்கு மிக அருகாமையிலேயே உள்ளது. பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. சேலத்துலேருந்து நீங்கள் சேலத்தில் வந்து நீங்கள் தங்கறதுக்கு ரூம் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸோ போதாக்குறைக்கு பஸ்ஸஸ்லாம் விட்டுருக்காங்க. ஏற்காடுக்கு சேலம் நகர்லேருந்து மினி பஸ் 2 பஸ் விட்டுருக்குறாங்க. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துங்கள். எல்லாரும் நீங்கள் மன நலம் உடல் நலம் நல்லா பெறுங்க. இந்த நல்லா ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்க என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இது இந்த யூடியூப்பை 5 பாகங்களாக வெளியிடலாம்னு நினைத்திருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 இதில் முடிஞ்சு போச்சு நம்ம ஒரு நல்ல இதனால. எனவே இந்த 3 வால்யூமையும் நல்லா பாருங்கள். யூடியூப் சேனல் லிங்க்கை நான் அனுப்பி விடுறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.